குள்ளாக அழைக்க அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாளுக்கான மானிய வணக்கத்தை சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு கூடுகையை சபையார் ஏற்படுத்தி கர்த்தருடைய மரணத்தின் நாளை ஒட்டினதான தியானத்துக்குள்ள நாம் ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி கொள்ள தேவன் செய்த கிருபையும் சபையார் அளித்த முயற்சிக்காகவும் சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சீசனு அநேக விஷயங்களை நாம் கவனிக்கவும், குறிப்பாக நம்முடைய பலியின் ஜீவியம் எந்த வகையிலே அது தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடும் அப்படின்ற சில சிந்தனைகள் இந்த குறிப்பாக இந்த மெமோரியல் டைம்ல நமக்கு உண்டாக்கக்கூடிய காரியங்கள் தான். அதுல கூட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சீசன்ல நம்ம பார்க்கக்கூடிய அநேக படிப்பினைகள் ரொம்ப நம்முடைய மனதை உருகக்கூடிய சில படிப்பினைகளை நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவரை எந்த வகையிலே அந்த சிலுவையிலே அறைந்தார்கள், எந்த ஒரு அவமானத்தை அவர் மேல் செலுத்தினார்கள், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கோணங்களிலே சகோதரர்கள் நமக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயங்களை தேவனுடைய வழிநடத்துதல் தியானித்து சபைக்கு பிரயோஜனமாகும்படி செய்யக்கூடியதை நம்ம கவனிக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த நாளிலே கூட நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன ஒரு சிந்தனை, ஒரு தாட் நமக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் கிறிஸ்துவை ஒரு ரட்சிப்புக்காக அவரை அழைத்தார் இல்லைங்க. ஒரு ரட்சிப்பு, தேவன் உலகத்துக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்புக்கு கிறிஸ்துவை அதற்காக அவர் அழைத்ததை நான் பார்க்கிறோம். ஸோ அந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில பரிபூர்ண மனுஷனாய் அவர் தேவனால் உண்டாக்கப்பட்டு அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவருடைய அந்த ரட்சிப்பின் விஷயத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாகவும் எவ்வளவு பயபக்தியோடு கூட அதை குறித்து சிந்திச்சாருன்றதுதான் நமக்கு மெயினா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ கிரைஸ்ட் ஒரு பரிபூர்ண மனுஷனா இந்த பூமிக்கு வந்த நாளிலே, அவர் வாழ்ந்த நாட்களிலே தேவன் கொடுத்திருந்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எவ்வளவு கவனத்தோடும் அதுல இருக்கக்கூடிய என்னங்க ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு முக்கியமானது என்று அவர் கவனித்து அந்த ரட்சிப்பை குறித்து அந்த 3 வருஷத்துல அவர் அந்த ரட்சிப்புல சுதந்திரித்து கொள்ள ஒரு வாய்ப்பை என்னங்க அந்த ஒரு ரிசல்ட் அங்க கிடைச்சுதான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய கிருபையாலே இந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய நாம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாமும் இந்த ரட்சிப்பை குறித்து எந்த அளவுக்கு நாமோ கவனத்தோடு இருக்கிறோன்றதுதான் இந்த சப்ஜெக்டுடைய ஒரு மெயின் சாராம்சம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா, சிம்பிளான விஷயம்தான், ரொம்ப பெரிய ஒரு காரியங்கள் இல்லை. ஒரே தாட் தான், ஒரே சின்ன தாட். இந்த தாட்டை நம்ம இந்த சிந்தனையை நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம லைஃப்ல இதை நடைமுறையில கொண்டு வரக்கூடிய காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை நம்ம இன்னொரு வாட்டி கூட வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மரணத்தில் இருந்த நாட்களில் அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. சரி, இந்த வசனத்தை நம்ம அதிகமா கேட்டிருப்போம் இல்லைங்களா? சோ இதுல மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் மாம்சத்திலே வாழ்ந்த நாட்கள் அப்படின்னும் போது அவர் 33 வருஷத்தினுடைய ஒரு வாழ்க்கையில குறிப்பாக அந்த 3.5 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் சபைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த 3 வருஷ வாழ்க்கையில அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையில தேவன்கிட்ட எவ்வளவு கவனத்தோடு இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எதற்காக அவர் அந்த மாம்சத்தின் நாட்களிலே மிகுந்த அழுகையோடும் இல்லைங்களா? அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய என்னங்க தீவிரத்தை நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா? அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். அவர் மாமிசத்தில் இருந்த அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் பாருங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து சகோதர சகோதரிகளே பாருங்க, ஒரு பரிபூர்ண மனுஷனாய் தேவகுமாரனாய் இந்த பூமியிலே அவர் தேவன் கொடுத்த வல்லமையை என்னங்க, தேவன் அவருக்கு கொடுத்திருந்த வல்லமையின் விஷயங்களை கூட நீங்க யோசிச்சீங்கன்னா அதிக வல்லமை வாய்ந்தவராக இருந்தார். ஒரு மனுஷனுடைய மனசை என்னங்க கிரகிக்கக்கூடியவராக இருந்தாரு. ஒரு மனுஷனை மரணத்திலிருந்து விடுவிக்க கூடியவராக இருந்தாரு. பிணியாளிகளை ஸ்வஸ்தமாக்கக்கூடிய விஷயமா இருந்தது. இதெல்லாமே தேவன் கிட்ட இருந்து அவர் பெற்றுக்கொண்ட என்னங்க ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அப்படி இருக்கக்கூடிய மனுஷன் அவர் என்னங்க பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து ஜெபத்திலே அவர் தரித்திருந்தார் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஃபர்ட் அப் பிரேயர்ஸ் அண்ட் சப்ளிகேஷன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த விஷயத்தை எதற்காக இயேசு கிறிஸ்து செய்தாரு? ஒருவேளை தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு டவுட்ல இப்படியாப்பட்ட ஒரு அழுகையும் கூக்குரலும் கொடுத்தாரா? அல்லது தேவன் மனுஷனுடைய ரட்சிப்புக்கு இவருடைய பலி எவ்வளவு முக்கியமானது என்ற ஒரு விஷயத்தை இவர் புரிந்திருந்தாரா என்று தான் கேள்வி இல்லைங்களா? ஸோ நம்ம பார்க்கும்போது தேவன் உண்மை உள்ளவர், அவர் செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய மனநிலைமை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தனக்கு கொடுத்திருந்த இந்த ரட்சிப்பின் பணியிலே விசேஷமாக மனுஷர்களுடைய ஒரு ரட்சிப்பு அங்கு நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய கீழ்ப்படிதல் இந்த பூமியில அதிகமாக அல்லது தேவனுக்கு பிரியமாக காணப்பட வேண்டும். அதுதான் முக்கியமானது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த சீசன்ல சப்ஜெக்டுங்க நிறைய அதிகமாக பேசக்கூடிய சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்ல என்ன டச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்க பஸ்கா உடைய ஒரு நிழல் மற்றும் பாவ நிவாரண பலியுடைய ஒரு நிழல் இல்லைங்களா? ஸோ டே ஆஃப் அட்டோனமெண்ட். ஸோ இந்த ரெண்டு நிழலை எல்லா ஒரு சப்ஜெக்ட்லையும் அது கொஞ்சம் அப்படி டச் ஆகும். அதே போலதான் இங்கே நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, அந்த பாவ நிவாரண பலியில ஒரு பிரதான ஆசாரியன் தேவ நியமத்தின் பிரகாரமாக அந்த பலிகளையும் அந்த அந்த ஆசரிப்பை அவன் செய்யணும் இல்லைங்களா? அந்த பிரதான ஆசாரி அவன் என்னங்கோ கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, அவர் பலி செலுத்துவது முக்கியமானது. ஆனால் அந்த பலி எந்த நியமத்தின் பிரகாரமாக செய்யணுன்றது தான் அங்க ரொம்ப முக்கியமாக தேவன் குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்கள். அந்த பலியை செலுத்தணும்னா தன்னுடைய ஆடைய எப்படி அணியணும், தான் எப்படி தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், தான் எந்த
விஷயத்த அங்க செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அவர் அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது அவர் என்னெல்லாம் செய்யணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது என்ன செய்யணும், இது எல்லாமே தேவன் என்ன பண்ணிருந்தாருங்க, ஒரு நியமமா கொடுத்திருந்தார் இல்லைங்களா? சோ பிரதான ஆசாரியன் அந்த நியமத்தின் பிரகாரமாக அந்த மனுஷன் அந்த காரியங்களை செய்யலனா அவனுக்கு மரணம் நிச்சயம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நம்ம ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். லேவியாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லேவியாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு. பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்குது. சர்வாங்க தகன பலியை கொண்டு வரணும், நியமத்தின் பிரகாரமாக அதை என்ன பண்ணங்களா, பலியிடணும். அந்த நியமம் அப்படின்றது வந்து தேவனுடைய ஒரு என்னங்க ஒரு பிரின்சிபலா இருக்கு இல்லைங்களா? ஒரு என்னங்க அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகளுக்கு இசைவாக தான் அங்க செயல்படணும். அதான் ரொம்ப முக்கியமான. இதுக்கு இன்னும் சில வசனங்கள் அதே 16ஆம் அதிகாரம், லேவியாகமத்துல 16ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கலாம். லேவியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலும் கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் வந்து தேவன் ஒரு நியமத்தை கொடுக்கிறார் பிரதான ஆசாரியனுக்கு இல்லைங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நிழல் இங்க பொருளாக மாறும்போது இல்லைங்களா, டைப்பு இங்க ஆன்டி டைப்பாக நம்ம கவனிக்கும் போது கிரைஸ்ட் இங்க அந்த நிழலை நிஜமாக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார். அந்த நிஜமாக்கக்கூடிய ஸ்தானத்துல கிரைஸ்ட் இருக்கும்போது அவர் பலிகளை செலுத்தணும்னா, தன்னுடைய ஜீவனை அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு பலியா செலுத்தணும்னா அதுக்கே உரியதான நியமங்களை அவர் கடைபிடிக்கணும் இல்லைங்களா? சோ அந்த நியமங்களை அவர் கடைபிடிக்கும் போது சகோதர சகோதரிகளே, அவர் அந்த நியமத்தை கடைபிடிக்கும் போதுதான் அவருக்குள்ள இருந்த அந்த பயபக்தி இல்லைங்களா, அவருக்குள்ள இருந்த அந்த பயம் என்னன்னா, தேவ நியமத்தின் பிரகாரமாக நான் என் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். நான் யாருங்கோ ஒரு பரிபூர்ண மனுஷன். இதைதான் நம்ம எப்பவுமே சிந்தனை வைக்கணும். இந்த பரிபூர்ண மனுஷனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவே இந்த அளவுக்கு அவருடைய ரட்சிப்பை குறித்து சிந்திக்கிறார்னா, பாவிகளாக அபூர்ணராக பரிசுத்த இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட நாமோ நம்ம ரட்சிப்பை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றதுதான் இந்த சப்ஜெக்ட்ல மெயினா பார்க்க வேண்டியது இல்லைங்களா? சோ அந்த விஷயத்தை நம்ம கவனிச்சுட்டு வந்தோம் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு பெரிதான பொறுப்பு அவருக்கு இருந்தபடியால் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முழு உலகத்தையே அவர் ரட்சிக்கணும்னா அவர் தேவ நியமத்துக்கு கீழ்ப்படிந்தவரா இருக்கணும். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள அவர் அந்த கீழ்ப்படிதல்ல ஒரு சின்ன விஷயத்துல கூட அவர் என்னங்க அவர் தவறினால் அந்த ரட்சிப்பை அவரும் ரட்சித்துக்க முடியாது, உலகத்தையும் ரட்சிக்க முடியாது. இதுதான் யோசிக்க வேண்டியது இல்லைங்களா? சோ அந்த நியமத்துல அந்த பிரதான ஆசாரியன் ஒரு சிறிய தவறை செய்தாலும் அவனுக்கு மரணம் நிச்சயம். இந்த விஷயத்தை கவனிக்கும். சோ அப்படி இருக்கும்போதுதான் இந்த பெரிதான பொறுப்பை குறித்து சிந்திக்கிறது, பொறுப்பை அவர் மனசுல வைக்கும் போதுதான் அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒவ்வொரு நாளும் ஜபத்திலே விண்ணப்பத்தை செய்து அந்த ஜபத்திலே தரித்திருந்தார். ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? சோ இந்த ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது கிரைஸ்டினுடைய பிரேயர் லைஃபை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, அநேக நேர சமயங்களை
ஜபத்திலே அவர் என்ன பண்ணாருங்க, வைத்தார் இல்லைங்களா. இரவு முழுவதும் ஜபத்திலே இருந்தார் இல்லைங்களா. சோ இதெல்லாம் எதற்காகனா, அந்த ஜபத்துல இவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோமா, இது கூட ஒரு காரணமா இருக்கு. என்னன்னா, தான் செய்யக்கூடிய இந்த பலியின் ஜீவியத்தில எங்கேயாச்சும் தன்னுடைய சுயம் கிரியை செய்ய முன் வருகிறதா, தன்னுடைய சுயம் அங்க எங்கேயாச்சும் தான் எடுக்கக்கூடிய நிர்தாரங்கள் தன்னுடைய சுயநலத்தால் எடுக்கக்கூடியதா இருக்குமா, இதுதான் கவனிச்சார் இல்லைங்களா. அப்படி எடுக்க கூடாதுன்னு தான் ஜபத்துல தேவனிடத்துல விண்ணப்பம் வச்சார். எந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு விரோதமா நாங்க வைக்க கூடாதுன்ற ஒரு என்னங்க ஒரு ஜபந்தான் அவர்கிட்ட அதிகமா இருந்ததை காணப்பட்டோம். அதோடு கூட இன்னும் அநேக விஷயங்களை ஜபத்துல அவர் வச்சிருக்கலாம். வரப்போற நாளில அல்லது அந்த நாளை நான் சந்திக்கும் போது உமது சித்தம் என்னவா இருக்கோ அந்த சித்தத்தையே நான் பேசணுன்ற ஒரு ஞானத்துக்காக கூட ஜபித்திருப்பார் இல்லைங்களா. சோ அதுல ஒரு விதத்துல இப்படி இந்த ஒரு விஷயத்துக்காக கூட அவர் ஜபித்து இருக்கணும் அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அவர் இந்த ஜபத்தில தரித்திருந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உண்மைதனம் அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்குள்ள அவர் வரும்போது அநேக உபத்திரவங்களை சந்தித்தார். நீதிக்காகவும் தேவனுக்கு உண்மையா இருக்கக்கூடிய விஷயத்துல அந்த விஷயங்களை அவர் கடைபிடிக்கும் போது அவர் அநேக உபத்திரவங்களுக்கு இரையானார் இல்லைங்களா. அதே போல அநேக சூழ்ச்சிகளும் சாத்தானால் அங்க கொண்டு வரப்பட்டது இல்லைங்களா, வனாந்தரத்துல இல்லைங்களா. அதே போல அவர் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகோதர சகோதரிகளே அநேக சமயங்களிலே அங்க என்னங்க அங்க எதிராளி கூட அவருக்கு ரொம்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவராக தான் இருந்ததை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகையில அந்த ரட்சிப்பு உறுதியா இருக்கணும்னு அவர் அந்த உலக வாழ்க்கையில அநேக சம்பந்தங்களை கூட இழந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த 30 வருஷத்துக்கு வயசுக்கு முன்பதாக அவருக்கு என்ன இருந்திருக்கோங்க, எவ்வளோ நெய்பர்ஸ் இருந்திருப்பாங்கோ, அநேக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பாங்கோ இல்லைங்களா. தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ரிலேஷன்ஸ் இதெல்லாம் கூட என்ன இருந்திருக்கிறோங்க, நிச்சயமா இருந்திருப்பாங்க. ஏன்னா கிரைஸ்ட் அந்த மாதிரி ஒரு லவ்விங் ஹார்ட்ல இருந்தக்கூடியவர், யாருக்கும் என்ன 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 பண்ண மாட்டாருங்களா, தீங்க விளைவிக்கக்கூடியவரா இல்லை. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. ஸோ அவர்களை எல்லாம் நீதியின் நிமித்தம் தேவனுக்கு உண்மைதனத்தின் நிமித்தம் இவர்கள் எல்லாம் கூட என்ன பண்ணிருக்கிறோம், கிரைஸ்ட் இழந்துட்டே வந்திருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இட் வாஸ் த டெஸ்ட் ஆஃப் என்டியூரன்ஸ் அப்படின்றார் இல்லைங்களா. அந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீடிய ஒரு சாந்தம் அல்லது நீடிய ஒரு என்னங்க அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். அது தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாமம், ஆவியின் கனிகளால் நாமோ நிரப்பப்பட வேண்டும் என்று நம்முடைய பிரயாசங்கள் இருக்கு. அந்த ஆவியின் கனிகளுடைய வரங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை படுத்தி அதை நாம நடைமுறையில கொண்டு வரோம். ஆனா அதுல வேரூன்றி நிற்கக்கூடிய விஷயம்தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நீதி என்னங்க அந்த அந்த ஆவியின் கனியில எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டே இருப்போம். ஆனா அது வேரூர்னோன்னா சகோதர சகோதரரே அந்த சகிப்பு தன்மை நம்ம கிட்ட ரொம்ப தேவையா அங்க காணப்படுகிறது சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் அங்க அப்போஸ்தலர் சொல்ற மாதிரி சகோதர சகோதரிகளே, எந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாம பிரவேசிக்கணுமோ அந்த இளைப்பாறுதலை இழந்துருவாமா அல்லது தேவ நியமத்தை நான் என்னங்க அங்க அலட்சியப்படுத்துவேனான்ற ஒரு காரியத்தை கூட கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுக்குதான் நீங்க பார்க்கும்போது அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
தாம் பூரணான பின்பு தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்பட்டிருக்கிற யாவரும் ம் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாருங்க. ஸோ அங்க நீங்க இங்கிலீஷ்ல இந்த 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 ஒரு வேர்ட்ஸை செக் பண்ணீங்கன்னா ஆர்த்தர் ஆஃப் சால்வேஷன் வரும். ஓகேங்களா? அந்த ஆர்த்தர் ஆஃப் சால்வேஷன்னா அவர் தான் அந்த அந்த ஒரு ரட்சிப்பை ஆரம்பித்து வைத்தவர். அதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதான் அங்கே கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அவர் பூர்ணரான பின்பு அப்படின்னும் போது அவர் எப்போ தேவன் கொடுத்த அந்த நியமத்தின் பிரகாரமாக தன்னுடைய பலியை அவர் செலுத்தி முடித்தாரோ அப்ப என்ன ஆயிட்டார்னா இந்த பலியை செலுத்தக்கூடிய நமக்கு அவர் என்ன ஆயிட்டாங்க, ஒரு முன்னோடி ஆயிட்டார், ஒரு ஆத்தர் ஆயிட்டார். அதான் சொல்றான். ஸோ அவருக்கும் தேவன் ஒரு ரட்சிப்பின் ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தாரு. ஸோ அங்க என்ன ரொம்ப கவனத்தோடு அவர் இருந்தார்னா, நான் தேவனால் அழைக்கப்பட்டு என்னுடைய வாலண்டரியா நான் என்ன பண்ணிட்டேங்க, தேவனுக்கு நான் எனக்கு தேவ சித்தத்தை செய்கிறேன்னு வந்த பிறகு அங்க ரெண்டு விஷயத்தின் மேல் அவருடைய கவனம் இருந்துச்சு. ஒன்று, தன்னுடைய ரட்சிப்பை தான் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் மூலமாக உலக ஜனங்களை ரட்சிக்கணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப லிங்க்டா இருந்துச்சு அவருக்கு. ஸோ இந்த விஷயம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர் தேவனுடைய குமாரனாய் அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக இங்க வந்தாரு. இங்க வந்த பிறகு அவருடைய மனசை என்ன பண்ணிருக்கலாம், அவரு மாத்தி இருக்கலாம். அல்லது அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தபடியால் இந்த பூமியிலே தேவ சித்தத்தை செய்யலனா கூட அவர் என்ன இருக்கலாம், அவர் எட்டர்னலா வாழ்ந்திருக்கலாம் இல்லைங்களா? அவர் ஒரு இட்டர்னல் லைஃபை வாழ்ந்திருக்கலாம். எனக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு வாழ்க்கையை தான், அவருக்கு இருந்த உரிமைகளை தான் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அங்க பலியாக கொடுத்தார். அந்த உரிமைகள் தான் அங்க நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அந்த உரிமைகள் கூட நம்ம எப்படி பார்க்கணும்னா, தேவ சித்தத்துக்கு இசைவான விஷயங்களா இருந்துச்சா அப்படின்றது தான் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியதா நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ரட்சிப்பின் பயம் தான் அவர்கிட்ட அதிகமா இருந்துச்சு. அதுக்கு தான் அங்க ஒவ்வொரு சமயமும் அவர் தேவனிடத்துல ஜபித்து விண்ணப்பிக்கும் போது அவருக்குள்ள என்ன ஒரு யோசனை இருந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை பானம் பண்ணாமல் இருப்பேனோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த பானம் பண்ணாமல் இருப்பேனோன்னும் போது அங்க என்ன யோசிக்கிறார்னா, அவருக்கு வரக்கூடிய நிந்தனைகள், அவருக்கு வரக்கூடிய மாம்சத்துல வரக்கூடிய பாடுகள், இதையெல்லாம் என்னால என்ன பண்ண முடியுமா, என்டியோர் பண்ண முடியுமா, சகிக்க முடியுமா, ஆகமா? அதுதான் அவர்கிட்ட ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்தாரோ. ஸோ ஒவ்வொரு தடவையும் சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்க முடியுமா, எனக்கு வரக்கூடிய நிந்தனைகளில் நான் எப்படி மாறக்கூடும் அப்படின்ற ஒரு யோசனை கூட அவர்கிட்ட இருந்திருக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அவருடைய அந்த பலியின் நாட்களினுடைய கடைசி நேரங்களில் வரும்போது அநேக போராட்டம் இல்லைங்களா? ஸோ அங்க தன்னுடைய சொந்த அப்போஸ்தலர்களால் அவர் புறக்கணிப்பட்டார். தன்னுடைய சொந்த அப்போஸ்தலர்கள் கூட அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஸோ சகோதர சகோதரிகளே, அங்க அந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது அங்க என்ன விஷயங்கள் அங்க கவனிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படி ஒரு சூழ்நிலையில கூட அவருக்குள்ள என்ன இருந்திருக்கணுங்க, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்திருக்கணும் இல்லைங்களா? அல்லது ஒரு சோர்வு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, இந்த டிஸ்கரேஜ்மெண்ட், இந்த சோர்வுக்கு கூட அவர் யாரை நாடி போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை தான் நாடி போனார் இல்லைங்களா? ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு இந்த சுபாவங்கள் எல்லாம் வருவது இயல்பு தான். அப்படி இருக்கும் போது கூட அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் டைம்ல கூட அவர் தன்னுடைய சுயத்தை சிந்திக்காமல், தன்னுடைய சுய நலனை சிந்திக்காமல், அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு இந்த ஒரு விஷயத்தை கூட தேவன் முன்பதாக தான் வைத்தார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சீக்ரெட்ஸை கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ நம்ம பார்த்தோம்,
அவர் வாழ்ந்த நாட்களிலே என்ன பண்ணாருங்களாம்? மிகுந்த அழுகையோடு கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பித்தார் அப்படின்னும் போது, எதற்காக விண்ணப்பித்தார் அப்படின்னும் போது, அந்த ரட்சிப்பை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்த தொட்டு தான் அதற்காக அவர் என்ன பண்ணாருங்க, ரொம்ப பிரயாசப்பட்டாரு. அதை அடையணும்னா தேவ கிருபை இல்லாத எதையுமே செய்ய முடியாதுன்ற ஒரு மனசு கூட அவர்கிட்ட கண்டினியூஸா இருந்துச்சு. சகோதர சகோதரிகளே, தான் பரிபூர்ண மனுஷன், தான் தேவனுடைய குமாரன், அதெல்லாம் செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சாரனா? நிச்சயமே எப்பவுமே அவரு அப்படி யோசித்திருக்கல. ஏன்னா அவர் ஜெபம் அதை உறுதிப்படுத்துகிறது. அந்த ஜெபம் அப்படின்னும் போது தேவனுடைய சகாயம் இல்லாமல், தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய பராமரிப்பு இல்லாம அதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனை அவர்கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. அதாலதான் அவர் அந்த ஜெபத்திலே கண்டினியூஸா என்ன பண்ணியிருந்தாருங்கோ, தரித்திருந்தார். ஏசாயா 53 7 ஏசாயா 53 7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிறு கத்திரிக்கிறவன் முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த வசனத்தை நம்ம அதிகமா தியானிச்சிருப்போம், படித்திருப்போம், அநேக சப்ஜெக்ட்ஸை கேட்டிருப்போம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம என்ன கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும்னா, அவர் வாய் திறவாமல் இருந்தார் இல்லைங்களா? ஸோ அவருடைய ஊழியத்தின் நாட்களை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அவருடைய அந்த பலியின் ஜீவியத்தின் கடைசி நாட்களிலே தேவன்கிட்ட ஜெபித்தாரு. தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனை நோக்கி ஜெபித்தாரு. அந்த தேவன்கிட்ட அந்த பலனை பெற்றுக்கொண்டாரு. தொடர்ந்து நடந்தார் இல்லைங்களா? நடக்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர் வாய் திறவாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் வாய் திறக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, அவர் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. ஆனா அவரை அநீதியாக பேசக்கூடியதா இருந்தது. தேவ தூஷணம் செய்யக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதா இருந்தது இல்லைங்களா? குடிக்காரங்க மத்தியில ஒரு என்னங்க அவனுடைய உறவை வைத்திருக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதா இருந்துச்சு இல்லைங்களா? அங்க இருக்கக்கூடிய பாவிகளோடு அவன் உறவை வைத்திருக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதா இருந்துச்சு. நீ தேவகுமாரனாய் இருந்தால் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு இல்லைங்களா? இதையெல்லாம் அவர் கேட்கும்போது எத்தனையோ விஷயங்கள் உண்மையா இருந்துச்சு இல்லைங்களா? அவர் தேவனுடைய குமாரன் சொல்ற ஒரு விஷயம் உண்மையா இருந்தது. ஆனாலும் அதை வச்சுதான் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவர் வாய் திறவாமல் இருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான இல்லைங்களா? அவரை குறித்து ஏளனமாக, அவரை குறித்து எது செய்யலையோ அதை தான் நிரூபிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில பாவம் அற்றவராய் இருந்தார். ஆனால் பாவி என்று அவரை கல்வனை போல என்ன பண்ணிட்டாங்க சிலுவையில. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, அவருடைய உரிமைக்காக அவர் எங்கேயுமே என்ன பண்ணலங்களா, வாய் திறக்கல. அவருடைய ஜஸ்டிஸுக்காக எங்கேயுமே போராடல. ஏன்னா அவர் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் தேவன் அடுத்த நாளிலே அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன, அடுத்த நாளிலே அவர் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கணும். அதுதான் வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும் போது அங்க அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாரு, நானு இப்போ எருசலேமுக்கு பிரவேசிக்கணும், அங்க லீடருங்க மூலமா எனக்கு ஒரு உபத்திரவம் காத்திருக்கு சொல்றாருங்களா? இதெல்லாம் எப்படி அவருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ அதுதான் அவர் தேவன்கிட்ட வைத்திருந்த ஒரு சம்பந்தம் அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, நம்ம கடைசி அந்த கெத்செமனி தோட்டத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவரு அழுது புலம்பி கண்ணீரிட்டு தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது
அவருக்கு தேவன் அவர் இதுவரைக்கும் பலியின் ஜீவியத்திலே தேவ விருப்பத்தின் பிரகாரமாக நடந்தார் என்பதை அங்க என்ன பண்ணாங்க, உறுதிப்படுத்தினார். எப்படி? தூதர்களை அனுப்பி தூதர்கள் அவங்க என்ன பண்ணாங்களா, கம்ஃபர்ட் பண்ணாங்க இல்லைங்களா, கெத்செமனில. யோசிச்சு பாருங்க. ஸோ அப்ப கிரைஸ்டுக்கு என்ன உறுதி ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில, இந்த கட்டம் வரைக்கும் என் வாழ்க்கையில என்னுடைய பலி தேவன் அங்கீகரித்திருக்கிறார். என்னுடைய ஜீவியத்தில எந்த ஒரு விஷயமும் சுயத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் அல்லது உலக விஷயத்தில நான் ஈடுபடாமல் நான் தேவ அர்ப்பணிப்புக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது என்று அங்க உறுதியா அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க. சோ எப்போ அங்க தூதர்கள் அவரை பலப்படுத்தும் போது, சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் மூமெண்ட்டை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவருடைய சிந்தனை எல்லாமே டோட்டலா என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தார் இல்லைங்களா, ரொம்ப காமா இருந்தார் இல்லைங்களா. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மேல அவருக்கு எவ்வளோ ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அநேக இடத்துல சொல்றார் இல்லைங்களா, நான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அதற்காக நான் ரொம்ப இல்ல. அப்ப யோசித்து பாருங்க, அவர் மைண்ட்ல எவ்வளவு டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா. நான் எடுக்க வேண்டிய ஸ்தானம் உண்டு, அதற்காக நான் என்ன பண்றேங்க, அதிகமான நெருக்கடிக்குள்ள இருக்கிறேன்றார். இதெல்லாம் ஒரு பரிபூர்ண மனுஷனாய் அந்த ரட்சிப்பினுடைய தீவிரத்தை உணர்ந்து பேசக்கூடிய வார்த்தைகள், சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் போது அப்பதான் அந்த தேவனுடைய ஒரு ஃபேவர் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர்களுடைய ஒரு காரியத்தை கவனிக்கும் போதுதான் ரொம்ப காமா 3ஆம் முறை அவர் வெளியே வந்து சீடர்களை சொல்றாரு, இப்ப நீங்க உறங்குங்கோ இல்லைங்களா. சோ தேவன் இதுவரைக்கும் நான் செய்திருந்த வாழ்க்கைய அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன அனுப்பின ஒரு காரியத்தை இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டேன், நான் உறுதியா இருந்த. சோ இனிமேலும் நான் உறுதியா இருக்க இந்த ஒரு இந்த ஒரு சம்பவம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு இல்லைங்களா. அதாலதான் அங்க பிலாத்தின் இடத்துல, கைப்பா இடத்துல, அண்ணா இடத்துல, எல்லா இடத்துலயும் ரொம்ப மௌனமா இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை என்ன டிஃபெண்ட் பண்றதுக்காகவோ அல்லது சத்தியத்தை விளக்குவதற்காகவோ நான் பேசினா, எதிராளியான சாத்தானானவன் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், ஒரு சூழ்ச்சியோடு நான் மறிக்கக்கூடிய தருவாயத்தை நிக்க வச்சாலும் வச்சிடுவான். ஏன்னா தெய்வ சித்தம் அது அல்ல இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, அங்க யூதர்களுடைய தலைவர்களுடைய ஒரு மனநிலைமை எப்படி இருந்துச்சு நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவ அந்த நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போகும்போது அவங்க செய்யக்கூடிய தவறுகள், அவங்க தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா பிலாத்தினுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா சடங்காச்சாரத்தின் பிரகாரமாக அவங்க தீட்டுப்பட்டு போவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க அவங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு இல்லைங்களா. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தேவனுக்கு விரோதமா இருக்கு. ஆனா பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு ஒரு சடங்காச்சாரம் இருக்கு இல்லைங்களா. புறஜாதியார் வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா இவங்க தீட்டுப்பட்டுடுவாங்க. அதால இவங்க வெளியே நிற்கிறாங்க பாருங்க. இதுதான் மாயமாலமான ஒரு நீதியின் காரியங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் நம்ம சரிங்களா. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த பயமானது பாவம் செய்திருக்கிறோன்ற ஒரு பயம் அல்ல, நீதி அல்லது தேவ சித்தத்தை செய்திருக்கிறேனான்றதுதான் ஒரு பயம். அதான் அந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல வாசினீங்கன்னா காட்லி ஃபியர் அப்படின்னு வரும் இல்லைங்களா. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 5:7 ரொம்ப அருமையா வரும் அது. ஹீப்ரூஸ் அந்த ஹீப்ரூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே,
he was heard அப்படின்னும் போது அவர் ஜெபித்து விண்ணப்பிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். கரெக்டுங்களா? சோ அவருடைய அந்த விண்ணப்பத்தை செலுத்தும் போது அவருக்கு இருந்த பயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க கூடியவர் ஒருவர் உண்டு அப்படின்றது அவருக்கு என்ன இருந்துச்சுங்க, ஒரு மைண்ட் இருந்துச்சு. கரெக்டுங்களா? இதை குறித்து பார்க்கலாம். ஆனா அவருடைய அந்த பயம் எதன் காரணமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவம் செய்திருக்கக்கூடிய பயம் அல்ல, தேவ கீழ்ப்படிதலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பயம். அது நியாயமான பயம் இல்லைங்களா? அதுதான் அங்க அவருக்கு இருந்த பயபக்தியின் நிமித்தம் அப்படின்னு வருது இல்லைங்களா? பயபக்தியின் நிமித்தம் அப்படின்னும் போது அவருக்கு எதன் மேல பயம் இருந்துச்சுன்னா, நான் ஓடக்கூடிய ஓட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்கா, ஒவ்வொரு நாளும் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவ சித்தத்துக்கு இசைவாக இருக்கா, இதுதான் பயபக்தி இல்லைங்களா? பாருங்க, ஒரு பரிபூர்ண மனுஷனை தான் கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம். இவரை குறித்து பேசும்போது நம்முடைய ஒரு ரட்சிப்பை கூட நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு பரிபூர்ண மனுஷனே தன்னுடைய ஜீவியத்தை இவ்வளோ கேர்ஃபுல்லா நடக்கும்போது, அபூர்ணராய் தேவ கிருபையில இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த தேவன் நம்மை சுத்திகரிக்க அவருடைய முயற்சிகள், குமாரன் நமக்காக பரிந்து பேசக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது கூட நான் இந்த பயபக்தியில இருக்கிறேனா, அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள எவ்வளோ என்னுடைய பயபக்தியை நான் தேவனுக்கு காண்பிக்கிறேன். கிறிஸ்து பூமியின் ஜனங்களுடைய மரணத்திலிருந்து விடுவிக்க ஒரு பிரயாசத்தை படுறாரு, ஒரு ரட்சிப்புக்குள்ள கொண்டு போறதுக்கு அவருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கிறிஸ்டினுடைய அடிச்சவரில் நடக்கக்கூடிய நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் அவர் தீவிரமா பயத்தோடு நடந்தாரோ, நமக்கு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னன்னா, சபையாக நாம் மாறும்போது கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தை தேவனுக்குள் ஒப்புரவாக்க வேண்டிய ஒரு பெரிதான பொறுப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். த மினிஸ்டர்ஸ் ஆஃப் த நியூ கவர்னன்ட் அப்படின்றார் அப்போஸ்தலன் பவுல். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்றார். இதுதான் 1000 வருஷத்துல நாம் செய்ய வேண்டிய பெரிதான காரியங்கள் சகோதர சகோதரி. ஸோ நமக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு யோசிப்பார். கிறிஸ்துக்கு எப்படி இருந்துச்சோ அதே போற ஒரு உணர்வுல தான், அதே போற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நம்ம கூட சிந்திக்க வேண்டியதா இருக்கு சகோதர சகோதரிகளே. இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 73 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 73:26. என் மாமிசமும் என் இரத்தமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். பாத்தீங்களா சகோதர சகோதரி, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது கிறிஸ்துடைய மனநிலைமை இப்படிதான் இருந்துச்சு. அவருடைய அந்த மரணத்தின் தருவாயத்திலே அவர் இருக்கும்போது, அவரை துன்புறுத்தும் போது, அவரை ஏளனப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய இருதயமும் என்னுடைய மாம்சமும் மாண்டு போகிறது. மரணத்துக்கு போகக்கூடிய ஒரு தருவாயத்தில் அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சொல்றாரு, இதுல இருந்து என்னை விடுவிக்கணும்னா, இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும். சிம்பிளுங்க, அவ்வளவுதான். இதுதான், தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய கண்மலையும் என்னுடைய பங்குமாயிருக்கிறார் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகளே, அவருக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த பணியில அவர் உபத்திரப்பட வேண்டும் என்று தேவ சித்தமா இருந்தது. அதான் வசனம் சொல்லுது சரிங்களா? தேவனுடைய சித்தம் என்னன்னா, டு ஸ்மைட் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு தான் அவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில வந்து நீதியும்
என்னங்க உண்மைதனத்தையும் தேவனுக்கு காண்பிக்கும் போது எனக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளினால் என்னுடைய இருதயமும் என்னுடைய மாம்சமும் என்ன ஆகுதுங்களாங்க, மாண்டு போகிறது. சகோதர சகோதரிகளே, அபூர்ணராயிருக்கக்கூடிய நாம கூட நமக்கு வரக்கூடிய சில நிந்தனைகள், நமக்கு வரக்கூடிய சில எதிர்ப்புகள், நமக்கு வரக்கூடிய சில அவமானங்களை பார்க்கும்போது நாம ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறோம் சில சமயத்துல, இல்லைங்களா? ஆனால் நமக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது, என்றென்றைக்கும் தேவன் எனக்கு சகாயம் புரியக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், ஆரம்பித்த தேவன் உண்மை உள்ளவர், அதை முடிக்கவும் அவரால் மட்டுமே கூடும். இதைதான் கிரைஸ்ட் உறுதியாக அவர் மனசுல வச்சிருந்தார். சகோதர சகோதரிகளே, அதுதான் வசனத்தை நம்ம அதிகமா வாசிச்சிருப்போம். ஆனா அந்த வசனங்களை வாசிக்கும் போது அதனுடைய தீவிரத்தை கூட நம்ம அப்பப்போ நாங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதுதான் எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 இது ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். இதை ஒரு வாட்டி வாசிக்கலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்பட்டிருக்கிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாருங்க, இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே சகோதர சகோதரிகளே அவர் சொல்றாரு, பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஸோ அப்படி இருக்கும் போது அவர் தேவனுக்கு செல்ல பிள்ளையா இருக்கும் போது, லோகாசா இருக்கும் போது அவர் கீழ்ப்படிதல்ல இல்லையா அப்படின்னா நிச்சயமா கீழ்ப்படிதல்ல இருந்தார். ஆனா இந்த பூமியில இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்டை தேவன் கொடுத்து பாவிகள் மத்தியில பாவமற்றவராய் ஆதாமுக்கு ஈடுபலியை கொடுக்கும் போது அவர் பட்ட அனுபவங்கள், சகோதர சகோதரிகளே, அந்த அனுபவங்களிலே அவர் இன்னுமாக தேவனுக்கு என்ன ஆயிட்டாருங்கோ, அந்த அவர் கொடுத்திருந்த அந்த பணியில கீழ்ப்படிந்தவராக இருந்தார், இல்லைங்களா? அங்க எந்த விதமான மேட்டுமையோ அல்லது தேவனுடைய குமாரனோ அல்லது எனக்கு இருக்கக்கூடிய வல்லமையோ இதை குறிச்செல்லாம் என்ன பண்ணலீங்களா அவரு மேன்மை பாராட்டி கொள்ள சகோதர சகோதரிகளே இறங்கிட்டார். மரண பரியந்தம் தன்னையே தாழ்த்தி கொண்டார். அதுதான் அந்த எபிரேயர்ல சொல்லும் போது இந்த விஷயத்தை கூட சொல்றாங்க. போக எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல சகோதர சகோதரிகளே 5ஆம் வசனத்தை வாசிக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. பாருங்க, அங்க ஆரோன் எப்படி தேவனுடைய கிருபையால அந்த ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டாரோ, இயேசு கிறிஸ்து கூட பிரதான ஆசாரியனாய் தேவனால் உண்டாக்கப்பட்டு அந்த பலியை செலுத்த அவருக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும் போது தன்னை தானே அவர் என்ன பண்ணலீங்களா, உயர்த்தி கொள்ளவில்லை. He did not glorify himself. இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றதோட அவர் கீழ்ப்படிதலுக்குள்ள இருந்தார் அப்படின்றத கூட நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த கீழ்ப்படிதலை என்னைக்குமே என்ன பண்ணலங்க, அவரு விட்டு கொடுக்கல. ஏன்னா அவருக்கு இருந்த என்னங்கோ அந்த சுயம், அவருக்கு இருந்த அந்த சுய மரியாதை, அவருக்கு இருந்த ஒரு கனம், அவருக்கு இருந்த ஒரு தகுதி, இதெல்லாம் இருந்தாலும் இதன் நிமித்தம் தேவனுக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள அவர் போல அங்கேயும் என்ன பண்ணாருங்கோ, கீழ்ப்படிந்திருந்தார். அப்படி கீழ்ப்படிந்திருந்த தொட்டுதான் 9ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க அந்த விஷயத்த. 5-9 வாசிச்சாங்க, இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். நாம் தாம் பூரணராகிய பாருங்க கூட அவ்வளவுதான். அந்த கீழ்ப்படிதல் என்னங்கோ அவர் முடிச்ச பிறகுதான் அவர் பூர்ணராக்கப்பட்டார். அவர் கீழ்ப்படிதல்ல முழுமையா இருந்து அவர் ஒரு ஓவர் கம்மர் ஆன பிறகுதான் அவர் பூர்ணர் ஆனார். அவர் பூர்ணர் ஆன பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற பாருங்க, அவர் பூர்ணர் ஆன பிறகு தமக்கு கீழ்ப்படியக்கூடிய யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். சோ அவர் தான் ஒரு என்னங்க ஒரு டோரை ஓபன் பண்ணார். அந்த சால்வேஷனை என்னங்கோ நாமோ என்னங்க அந்த சால்வேஷனை நிறைவேற்றலாம் அப்படின்னு அவர் தான் ஒரு டோரா இருந்தார். அதுக்குதான் தன்னை பின்பற்றவர்கள் யாவரும் அந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணம் இருந்தார். இப்பவும் காரணம் இருக்கிறார். அவர்
நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. ஆகையால இந்த விஷயங்களை கூட நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன கவனிக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க கூடியவரை அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க வருது இல்லைங்களா? சோ எதுக்காக இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜீவனை தேவன் காப்பாற்றணும்னு அவர் ஜெபித்தாரா அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, சகோதரர் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவரை மரணத்திலிருந்து விடுவிக்க கூடியவரை நோக்கி விண்ணப்பித்தார் அப்படின்னும் போது இது எந்த மரணம்? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு கொடுத்திருந்த அந்த பலியின் ஜீவியத்திலே அவர் என்னங்கோ அந்த விஷயத்தை முடிக்காதிருந்தா, அவர் இந்த ஒரு என்னங்கோ எந்த ஒரு லைஃப், எந்த ஒரு பிளேன்லையும் அவர் உயிர் தள்ள மாட்டார். எக்ஸ்டிங்டா இருப்பாரு, செகண்ட் டெத்துக்குள்ள இருப்பார். கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள். அவர் அந்த பணியை செய்திருக்கலன்னா, அவர் செய்த உடன்படிக்கையில் அவர் உண்மையா இல்லாத பிரதான ஆசாரியனை போல அவர் எங்கேயாச்சும் ஒரு நியமத்தை அவர் கடைப்பிடிக்காத இருந்தா கூட அவருக்கு மரணம் நிச்சயம். எந்த மரணம்? இனி எந்த லைஃப் பிளேன்லையும் அவர் உயிர் தெழுதல் இல்லை. இதுக்கு தான் அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர் யாருன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான். எப்படி ரட்சிப்பார்னா, அவர்கிட்ட பலத்தை வாங்கணும், அவர்கிட்ட ஆலோசனையை வாங்கணும், அவருடைய என்னங்க கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கணும். அதுதான் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அதிக சத்தத்தோடும் கண்ணீரோடும் தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து ஜெபம் செய்தார். எந்த மரணம்னா அது இரண்டாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஒரு மரணம் இருந்துச்சு. இரண்டாம் மரணம் சொல்ல முடியாது. என்ன சொல்லாங்க, எந்த பிளேன்லயும் அவர் திரும்பி என்ன ஆக மாட்டாருங்க, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க மாட்டார். அதுக்கு தான் பிரதர் ஒரு வேர்டு யூஸ் பண்றார், எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு யூஸ் பண்றார். இந்த எக்ஸ்டிங்க்ட்ன்ற வேர்டை எங்க யூஸ் பண்றோம் நம்ம யூஸ்வலானா, நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய பிராணிகள், பட்சிகள் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியை படிக்கும் போது எத்தனையோ என்னங்க அனிமல்ஸ் இப்ப எக்ஸ்டிங்க்டா இருக்கு. அதே போல எத்தனையோ பறவைகள் எக்ஸ்டிங்க்டா இருக்கு. திரும்பி அது தோணுமா அப்படின்றது தெரியாது. அது திரும்பி நம்ம பார்க்குவோமா அப்படின்னா தெரியாது. இப்ப டைனோசரே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். ஆனா அநேக என்ன கிடைக்குதுங்க, ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்குது, ரிமைன்ஸ் கிடைக்குது, பட் இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். திரும்பி பார்க்க முடியாது. நம்ம அந்த வகையில பார்க்கும்போது கிரைஸ்ட் இந்த மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனை பார்த்து தான் அந்த ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளனா எனக்கு வரக்கூடிய காரியம் என்னன்றதை அவர் புரிஞ்சிட்டு இருந்தார். நமக்கு எக்ஸ்டிங்க்ட்னா நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் மூளையில என்ன பண்றாங்க, நம்ம அதை குறித்து அதிகமாக யோசிக்க முடியாது. ஆனா கிரைஸ்ட் அந்த எக்ஸ்டிங்ஷன் என்னன்றது அவருக்கு தெரியும். அதாலதான் அவர் அந்த ஜெபம் அவ்வளோ உறுதியா இருந்தது அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னா சகோதர சகோதரிகளே, அவர் செய்த அந்த ஆஃபரிங்கு, அவர் செய்த அந்த பலி 100% பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சரை என்ன பண்ணாங்க, அவர் பலி செலுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். 100% ஹியூமன் நேச்சரை அவர் பலி செலுத்தணும். அது அந்த பலி செலுத்துவது எவ்வளவு கடினம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா 1% லைஃபை வச்சுட்டு நாம இவ்வளோ யோசிக்கிறோம், நாமோ ஜீவ பலியாக தேவனுக்கு கொடுக்கிறது இல்லைங்களா? கடைசியா நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கிறது பர்ஃபெக்ட் ஹியூமன் லைஃப் 100%னா நமக்கு மிஞ்சி இருக்கிறது 1% கூட இல்லைங்க இல்லைங்களா? அந்த 1% லைஃபை எனக்கு கொடுன்னு தேவன் கேட்கிறாரு. அதுக்கு பலனாக நான் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு கேட்கிறாரு. ஆனா அதை கொடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தயக்கப்படுகிறோம், யோசிக்கிறோம், அல்லது சரியானதா என்று முடிவெடுக்க இன்னும் தயங்குகிறோம். ஆனா கிரைஸ்ட் 100% அவருடைய லைஃப், அவருடைய நேச்சரை அங்க என்ன பண்ணாங்க, அவரு
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தான், அதுக்குதான் கிரைஸ்ட் அந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஜெபத்தினுடைய ஒரு மேன்மையை நமக்கு சுற்றி காட்டுகிறார். அதான் சொல்றார், என்னங்க, விழித்திருந்து ஜெபியுங்கள். எதை குறித்து விழித்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அழைத்த ரட்சிப்புக்குள்ள உறுதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்தாரங்களும், நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், நான் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் தேவனுக்கு பிரியமா இருக்கா, இல்லைங்களா? இதை தான் வாட்ச் பண்ணுவோன்னு சொல்றார், இல்லைங்களா? ஸோ சில சமயத்தில் சகோதரர்கள் பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமே பேசுவாங்க, இல்லைங்களா? என்ன வாட்ச் பண்றீங்கன்னு பார்த்தீங்க, என்ன வாட்ச் பண்றோம் அப்படின்னாக்கா, கிச்சனில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்லைங்களா? ப்ரேயர் ஆகும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா, இதெல்லாம் தான் வாட்ச் பண்றாங்க சில சமயத்தில், இல்லைங்க? ஆனால் இங்கே தேவர் சொல்றது, இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயத்தை பார்க்கும்போது, வாட் வி ஆர் வாட்சிங் ஃபார், அழைக்கப்பட்டதுக்கு உண்மையா இருக்கிறோமா, இதை தான் வாட்ச் பண்ணணும். அந்த உண்மையா இருக்கிறதுக்கு தேவனுடைய சகாயத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக, என்னங்க, கிரைஸ்ட் எப்படி எப்படி பண்ணாரா, மிகுந்த, இல்லைங்க, இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கிரைஸ் அப்படின்னு வரும். ஸ்ட்ராங் கிரைஸ் அண்ட் டியர்ஸ், இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பழைய விசுவாசத்தில் இதெல்லாம் பண்ணியிருப்போம். பைபிள் ஸ்டூடெண்ட் ஆன பிறகு கண்ணில் கொஞ்சம் கூட தண்ணி வராது நமக்கு, இல்லைங்களா? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தூரம் நமக்கு இப்போ. ஆனா இங்க கிரைஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, ஏன்னா அவருக்கு இருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு இருந்த அந்த பயபக்தி, அவருக்குள்ள அந்த கண்ணீரை வெளியே கொண்டு வந்தது சகோதர சகோதரிகள். இதைதான் தேவன் நம்ம கிட்ட கூட விரும்புகிறார், இல்லைங்களா? ஸோ எந்த கம்பேரிசன்ல இருக்கிறோன்னா, ஒரு பரிபூர்ணா இருந்த இயேசு கிறிஸ்துவானவரே இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர் ஜீவியத்துல, என்னங்கோ, எப்படி என்னங்கோ, ஜெரேமியா அவருடைய ஒரு டைட்டில் என்னன்னா, த லேமெண்டிங் என்னங்க ப்ராஃபிட், இல்லைங்களா? அழுக புலம்பல் நம்ம வாசித்திருக்கிறீங்களா? அந்த புலம்பல் எல்லாமே எரேமியாக்கு சேர்ந்தது தான். எப்பவுமே என்ன பண்ணுவார்களாம், அவரு தேவன்கிட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்க பண்ணக்கூடிய பாவத்துக்காக அழுவாரா ஜெரேமியா, இல்லைங்களா? த லேமெண்டிங் ப்ராஃபிட் அவர். ஸோ கிரைஸ்ட் கூட சகோதர சகோதரிகளே, அவர் வாழ்க்கையில அவர் அந்த ரட்சிப்புக்காக இரவும் பகலும் என்ன பண்ணாருங்க, ஜெபத்தில் தரித்திருந்தாருன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய ஒரு தீவிரம் எப்படி இருந்துச்சுன்னா, அதிகமாக புலம்பி அழுது கண்ணீரிட்டு, அந்த மரணத்துக்குள்ள நான் போயிடக்கூடாது தேவனே, நான் மட்டும் என்னங்கோ அங்க போறது இல்லை, முழு மனுஷ குலமே அங்க போயிடும்ன்ற ஒரு புலம்பல் தான் அவர்கிட்ட இருந்துச்சு, இல்லைங்களா சகோதர சகோதரி? இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் சகோதர சகோதரிகளே. ஸோ அதால தான் நம்ம அங்கே பார்க்குறோம், கடைசியாக அங்க அந்த கெத்செமனில அவருக்கு கிடைத்த அந்த ஒரு ஆறுதலின் வார்த்தைகள் தான் அவரை இன்னும் பலப்படுத்தினது, இல்லைங்களா? அந்த மரணத்தை, அந்த அவமானத்தின் சின்னமா இருக்கக்கூடிய மரணத்தை கூட மேற்கொள்ள என்ன பண்ணாருங்க, அவருக்கு தேவன் உறுதி கொடுத்தார். அதுதான் அந்த அந்த பயபக்தி அப்படின்றது தான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ரொம்ப தெளிவா நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும், இல்லைங்களா? ஸோ நாம கூட சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த சரீர அங்கத்தினர் ஆகணும்னா இந்த சால்வேஷனை குறித்து நமக்கு ரொம்ப பயபக்தி இருக்கணும். இந்த சால்வேஷனுக்கு நாம எதற்காக இந்த கான்சிக்ரேஷன் லைஃபை ஆரம்பிச்சோம், கான்சிக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண நாமோ நம்மை குரூசிஃபை பண்ணி இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும், இல்லைங்களா? we are consecrated but are we crucified? கான்சிக்ரேட் எல்லாம் பண்றாங்க, உலகத்துல பண்றாங்களா இல்லைங்களா? ஜியாத் மூமெண்ட்ல இருக்கிறவங்க நம்ம ஒன்றும் இல்லைங்க அவங்க முன்னால, இல்லைங்களா? அவங்க ஜியாத் பண்ணக்கூடியவங்க, அவங்க கான்சிக்ரேஷன் எல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம ஒண்ணுமே இல்லை அவங்க முன்னால, இல்லைங்களா? ஏன்னா சாவ கண் முன்னாலேயே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுங்க இந்த பூமியில. அது எப்படியாப்பட்ட சாவுங்க, அவங்க அவங்க வைக்கக்கூடிய பாம்பு ஒரு பீஸ் கூட கிடைக்க மாட்டாங்க அந்த மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பாம்பா அவங்க ரெடி ஆகிறாங்க. எதுக்காகனா, they have consecrated to their religion,
ஆனா தேவ நியமத்தின் பிரகாரமாக அது இருக்குதானா? நிச்சயமா இல்லை. ஸோ நமக்கோ கான்செக்ரேஷன் வந்தோம், தேவ நியமத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த நியமத்தின் பிரகாரமாக நாம் ஒவ்வொரு நாளும் நம் பலிகளை செலுத்திட்டு இருக்கிறோமா? இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை தான் நமக்கும் உண்டு. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நான் எடுக்க வேண்டிய ஸ்தானம் ஒன்று உண்டு, அதற்காக நான் அதிகமான நெருக்கடி பெறுகிறேன் அப்படின்னும் போது நாம கூட எடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அதுதான் கிறிஸ்தோடு கூட மரிக்க வேண்டிய விஷயம். லூக் 12 லூக் 12 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறது. பாருங்க, அது முடியணும். அந்த முடிவுக்கு தான் அவர் அவ்வளோ தேவனை நோக்கி ஜெபித்தார். அந்த முடியறது தேவ நியமத்தின் பிரகாரமாக முடியணும். அதுக்கு தான் எவ்வளோ நெருக்கடிப்பட்டார். அப்படியாப்பட்ட பரிபூர்ண இயேசு கிறிஸ்துவே அப்படி நெருக்கடிப்படுறாருன்னா நாம எந்த நெருக்கடியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எந்த கமிட்மெண்ட்ல இருக்கிறோம்? அந்த கமிட்மெண்ட்ல நாம எவ்வளவு உறுதியா இருக்கிறோம்? இல்லைங்களா சகோதர சகோதரிகளே? இதையெல்லாம் சிந்திக்கலாம். மறுபடியுமாக ஒரு வருடத்துல இந்த நாளை வரப்போற ஃப்ரைடேவை நமக்கு தேவன் கொடுக்கிறாரு. கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கு பெற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எத்தனையோ சமயங்கள்ல அபூர்ணராக இருக்கிறோம், தவறிடுறோம், தவறுகளை செய்கிறோம், தேவனுக்கு விரோதமா வாழ்றோம். ஆனா கூட தேவன் ஒவ்வொரு வருடமும் நாம சரிப்படுத்தி கொள்வோம் என்பதை அவர் காத்திருந்து நமக்கு இன்னொரு நாளை கொடுக்கிறார். இல்லைங்களா? நம்ம கிறிஸ்து சொல்ற மாதிரி இல்லைங்களா, பிதாவாகிய தேவன் ஒரு தோட்டக்காரனை, ஒரு எஜமானனை போல அந்த தோட்டக்காரங்கிட்ட சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டிடுன்னு. இல்லைங்களா? கிறிஸ்து என்ன சொல்றாங்க, இன்னொரு வருஷம் டைம் கொடுங்க, இதை சரியா பக்குவப்படுத்தி இதுல இருந்து பல வர மாதிரி நான் என்ன பண்றேங்க, ரெடி பண்றேன். அதுதான் நமக்காக ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்து என்ன பண்றாருங்க, பரிந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. இல்லைங்களா? ஆனா அது அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது நம்ம. இல்லைங்களா? ஸோ நாம் எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் டைம்ல மாத்திரம் படிச்சு இரவும் பகலும் படிச்சு பாஸ் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடாது. அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்தை அன்றன்றைக்கே படிச்சுட்டு எக்ஸாமுக்கு சந்தோஷமா என்ன பண்ணுங்க, போயிருக்காங்களா டீச்சருங்க சொல்லணும். ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பறம் சந்தோஷமா போய்க்கிறாங்களா எக்ஸாமுக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் பண்ணுங்க. எப்படிங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எல்லாம் வராங்களா? அவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்துக்கிறீங்களா? பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா they are the first people to complaint. ஏங்கோ நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோம், பேப்பர் லீக் ஆயிட்டா எனக்குன்னா முன்னால ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவான். யோசித்து பாருங்க அவங்க மென்டாலிட்டி இப்படி இருக்கு. இல்லைங்களா சகோதர சகோதரிகளே? ஸோ நாம கூட இந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது என்னங்கோ, அதுதான் அப்போஸ்தலன் பவுல் இதை பண்டிகை அப்படின்றார். பண்டிகைனா சந்தோஷமா ஆசரிக்கணும். இந்த சந்தோஷமா எப்ப ஆசரிப்போம்னா, நாம தேவன்கிட்ட மன்றாடி ஜெபித்து என் ரட்சிப்பை நான் சுதந்திரித்து கொள்ள நீங்க தான் எனக்கு சகாயம் புரியணும். நாம ஒவ்வொரு நாளும் அவர் பாத அண்டையில இருந்து நாம் அவருடைய அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஓட்டத்தை ஓடும்போது சகோதர சகோதரிகளே, இந்த பண்டிகையை சந்தோஷமா ஆசரிப்போம். இல்லைங்களா? ஏன்னா கிறிஸ்துனுடைய அடிச்சவிடல நடந்துட்டு இருக்கிறோன்ற ஒரு உறுதியை தேவன் என்ன பண்ணுவாருங்க, நமக்கு கொடுப்பார். இல்லைங்களா? வசனத்தின் வழியாகவோ செய்திகளின் வழியாகவோ நம்முடைய பர்சனல் ஸ்டடியின் வழியாகவோ நம்ம சில விஷயங்களை வாசிக்கும் போது நமக்கே என்னங்க தேவன் ஒரு ஆறுதலான விஷயத்தை கொடுப்பார். சகோதர சகோதரிகளை, இந்த அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும். ஸோ ஆகையால இந்த விஷயங்களை நம்ம மனசுல வைக்கலாம். வரப்போற இந்த பஸ்காவுக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. வர வருஷம் யார் இருக்கிறோம் யார் இல்லைன்றது நம்ம கையில இல்லை. இல்லைங்களா? ஒருவேளை இதுதான் கடைசி பஸ்கா அப்படின்னா கூட நாம இந்த பஸ்கால உறுதியா மனம் வருந்தி தேவன் கொடுத்த இந்த நாளிலே நாம ரிப்பென்டன்ஸ்ல, இல்லைங்களா, அதான் அந்த மறுரூபமாக்கக்கூடிய விஷயத்தை தான் தேவன் நம்ம கிட்ட விரும்புறார். ஒவ்வொரு வருஷமும் நம்ம மனம் என்ன ஆகணுங்க,
மறுரூபமாகணும். அதுதான் ரோமர் 2:12 நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆகையால இந்த விஷயத்தை நாம கவனத்துல வச்சு இந்த பஸ்காவை தேவனுக்கு பிரியமான ரீதியில நாம் வாழ முயற்சிக்கலாம். நன்றி.